அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட எந்த விதமான மாற்றமுள்ள நிழல் கிடையாது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அந்த அந்த கேட்பதற்கான பதில் நியாயமானபடிதான் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பத்தை கேட்டா அவர் பாம்பை என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. தேலை கொடுக்க மாட்டாரு. பரமபிதா வேண்டிக் கொள்ளும் பொழுது நன்மையானதான் தருவார். சொல்லுங்க, உங்களுக்கு நன்மையானது வரும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகின்ற பலன் நியாயமானபடி வரும். நியாயமான பலனை, நியாயமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நியாயமானபடி அவர் தேர்ந்து வர்ற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிலைக்கும். நியாயமில்லாத வருகிற எதுவும் உங்க வாழ்க்கையில நிலைக்கவே நிலைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயம் இல்லாம வருவது உங்க வாழ்க்கையில அது ஒரு முள்ளா இருக்கும். அது உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அது உங்களுக்கு மேன்மையா இருக்காது. ஆனா நியாயமானபடி வருகிற பலன் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது மேன்மை, அது ஜீவன், அது பெருக்கம், அது உயர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். என்ன செய்வார்? உங்க உழைப்பால வந்த எதுவும் வீணாகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இப்ப கை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து, உங்க உழைப்புல வந்தது வீணாகாது, வீணாகாது. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம்ல, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம்ல, ஆண்டவர் சொல்றாரு, நியாயமானபடி அது வீண் ஆகாது, வீண் ஆகாது. வீண் ஆக அவர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கைப்பாடாய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற எந்த பொருளும் வீணாகாது. ஆமென். நீங்க நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்திருக்கலாம் வீட்டுல. ஆண்டவர் சொல்ற அது வீண் ஆகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கொஞ்ச பணமும் வீண் ஆகாது. அது வீண் செலவு ஆகாது. மருத்துவமனை செலவு வீண் ஆகாது. அல்லேலூயா. அது கர்த்தர் உங்களுக்கு பலனாய் மாற்றுவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென்.